மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மைக்கு கொடுத்துட்டு few words சொன்னா என்ன அர்த்தம்? மைக்கு கொடுக்கறதான கஷ்டம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்த்தாகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அங்கே கட்டாயலாவுள் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனை எழுத்துட்டான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமைக்குரிய நண்பர்களே, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாக்கியம். இறைவனுடைய பரிபூர்ண கருணை, அந்த நாட்டுடைய பிரதமருடைய ஒரு தொலைநோக்கு பார்வை, உலகத்தில் பல இடங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பா இந்தியாவுடைய ஒவ்வொரு முனையிலும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த காசியில வந்து சந்திக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா பாருங்க. சென்னையில, மதுரையில, திருச்சியில, பாண்டிச்சேரியில நம்ம சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்காம இங்க வந்து சந்திக்கிற பாத்தீங்களா, அது இறைவனுடைய பரிபூர்ணமான கருணை. அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தொலைநோக்கு பார்வை. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, ஹிந்தி திணிக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் ஓடிடுது. காசியை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் தான் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. திரும்ப நேரம் கூட வந்து வணக்கம் காசி, வணக்கம் காசி, வணக்கம் தமிழகம் போட்டு அவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எல்லா இடத்துலயும் பிரதமர் நரேந்திர மோடி வேட்டியை கேட்டு அந்த போஸ பார்க்கணும். எந்த மர தமிழனும் பச்சை தமிழ் அந்த மாதிரி போஸ் கொடுத்துருந்தாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டு நல்ல ஒரு ஒயிட் ஷர்ட்டை போட்டு துண்டை போட்டு வேட்டியை கேட்டு அப்படி பிரமாதமா பண்ணிக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கும்முடி பூண்டிய தாண்டா உலகமே முடிஞ்சு வச்சு நினைக்காம தயவு செய்து இந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம் வரணும். இங்க காசியில எப்படிப்பட்ட கூட்டம் இருக்குங்கிறத பாக்கணும். நம்ம காசில இன்னைக்கு கோயிலுக்கு போனா கூட்டமான நீங்க தரிசனம் பண்ணலாம். காசி கோயில் போனீங்களா? போயிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு என்னப்பா பசங்க உள்ள பூந்து அடிச்சு போட்டு போயிருவீங்க. நான் கையில உடுத்து காலில் உடுத்து நான் அந்த ஊர்ல பெரிய ரவுடிங்க ரங்கராஜ் பாண்டிய அப்படின்னா அதான் கிடையாது, வெளியே போட்டுறாங்க. பாண்டியன் பேர் வச்சிருக்க மூச்சி சீரெல்லாம் ஓடி போட்டுறாங்க. அங்க போட்டு பெரிய பாரா பந்து வச்சு கையில உடுத்து சாமி கூப்பிட்டு வச்சுங்க. திருப்பதியில ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் தரிசனமா. நம்முடைய மூத்த ஐஏஎஸ் ராஜலிங்கம் சொன்னாங்க, 8,00,000 பேர் 10,00,000 பேர் ஒவ்வொரு நாளும் காசி கோயில். அப்படியே 4 முனையிலேயே வந்து சந்தி கொடுத்து 4 முனை தரிசனம் கொடுத்துட்டு அவ்வளவு ஆச்சரியமா போறாங்க. இது எப்படி சாத்தியம்? எவ்வளவு எங்க இருந்து வர்றாங்க? தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வர்றாங்களா? ஒட்டுமொத்த இந்தியால இருந்து வர்றாங்க. யோசிச்சு பார்க்கணும். இந்த காசிங்கிறது ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கான நகரமா இல்ல, இந்தியாவுக்கான கலாச்சார நகரமா இருக்குங்கிற பாக்குறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எல்லாருக்குமானதா இருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ். அங்க போய் நான் போய் போட்ல வழியா நான் போனேன். அசிச்சி காட்ல இருந்து மணிகர்ணிகா காட் வரைக்கும் போனேன் போட்ல. போனா வந்து ராஜஸ்தான் ட்ரெஸ்ல போட்டுருக்காங்க, குஜராத்தி ட்ரெஸ்ல போட்டுருக்காங்க, எல்லாருக்குமானவங்க இருக்காங்க. அப்ப வந்து இந்த காசிங்கிறது, இந்த காசி விஸ்வநாதங்கிறது ஒரு மாநிலத்துக்கான அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான இருக்கு. ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சொந்த ஊரான குஜராத்தை விட்டுட்டு இந்த வாரணாசி தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிறது இது ஒரு உதாரணம் போகும். இந்த வாரணாசிங்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கான இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கானமா இருக்குன்னு பாக்குறோம். அவ்வளவு எல்லா பக்கமும் எவ்வளவு திறண்டா வந்துருக்காங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் யோசிக்கணும். காசி தமிழ் சங்கம்னு பேர் வச்சாங்க பாரத பிரதமர்கள். காசி வந்து ஒரு இடத்துடைய பேரு, தமிழ் வந்து ஒரு மொழியோடைய பேர். நீங்க என்ன வச்சிருக்கணும்? ஹிந்தி தமிழ் சங்கம்னு வச்சிருக்கணும். இல்ல காசி தஞ்சாவூர், காசி மதுரைன்னு ஒரு வச்சிருக்கணும். ஒரு இடத்துல வந்து ஒரு பேர் வந்து ஊருக்கான பேராகும், இன்னொரு பேர் வந்து மொழிக்கான பேராக ஏன் வைக்க பார்க்கணும். காசிங்கிறது இடம், ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த காசியை சொந்தம் கொண்டாடும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காசிங்கிற ஒரு இடத்துக்கு இணையா தமிழ்நாட்டுல 100 இடம் இருக்கு. நம்முடைய மதுரையை சொல்லலாம், தஞ்சாவூரை சொல்லலாம், திருச்சியை சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்லயும் வந்து எவ்வளவு கிபேரேஷனா எல்லாமே புண்ணியத்தலா எல்லாமே பாடல் பெற்றதுதான். யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ராமேஸ்வரத்துல இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே ராமேஸ்வரத்துல அவ்வளவு ஆச்சரியமா ஏறி பாக்குறாங்க. ராமேஸ்வரத்துல ஒவ்வொரு லாட்ஜ்லயும் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஹிந்தில பேர் எழுதிப்பாங்க. தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல எல்லா லாட்ஜ்லயும் ஹிந்தில பேர் எழுதிப்பாங்க. ஏன்? இங்க இருந்து அவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வராங்க. அப்ப 2014 பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்து எனக்கு வந்து தந்தி வீட்டுல இருந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்த விஷயத்தை சொன்னாங்க, இந்த காசியும் ராமேஸ்வரமும் இந்தியாவில் இணைக்கக்கூடிய துருவங்கள், இந்தியாவை இணைக்கக்கூடிய துருவங்கள். அப்ப இந்த 2க்குமான ஒரு ட்ரெயின் விட்டுருக்குமா, அது 2க்குமான போக்குவரத்து விட்டுருக்கோம். அன்னைக்கு 2014 கேட்டாரு. அவருடைய அன்றைய கனவு 3 வருஷம் முன்னாடி இங்க கனவா வந்து இன்னைக்கு காசி தமிழ் சங்கம் வந்து திரள் எல்லாரும் இன்னைக்கு நான் கண்ணோட பாக்குறேன்.
தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிற இடங்கள் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இருந்து தமிழ் படிக்கக்கூடிய தங்கங்கள்லாம் வந்து நிக்கிறீங்க. எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து நிக்கிறீங்க. நீங்க மினிஸ்டர் ஆனரபிள் மினிஸ்டர் ஷெகாவத் ஜி வந்து நீங்க எவ்வளவு பிரியமா பேசுறீங்க. அவர் உங்கள்ட்ட எவ்வளவு இன்டராக்ட் பண்ண ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். ஷெகாவத் ஜி பிரணாம். Thank you very much for honoring us. Thank you very much for honoring தமிழ்நாடு and தமிழ் சங்கமம். कृपया जितना बार मौका मिलेगा उतना बार आप तमिलनाडु आएगा. तमिलनाडु में आपको इतना बहुत सुंदर सुंदर जगह मिलेगा, इतना दिव्य मिलेगा, इतना इवेंट स्पेस मिलेगा आपको दर्शन करने के लिए. और तमिल पीपल आर ऑलवेज लविंग भारत प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी. और आपको भी, आपको पूरा परिवार भी पूरा अपना प्यार है. आप प्लीज वेलकम. यहाँ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து ஒவ்வொருத்தருமே அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரே ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணி காசுக்கு கூட்டுவாங்க. ஒரே ஒரு ஆளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணி காசு கொடுத்து ஒரு ஆளை. அதே போல வடநாட்டுல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணி நீங்க ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு வாங்க சொல்லணும். அப்ப தமிழ்நாட்டுல இதே போல எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயில்கள் இருக்குங்கிற பாக்குறோம். அந்த புகழை பூரா நாம தான் பரணும். இந்த தமிழ்நாட்டுக்கு யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ரெண்டுமே இல்லாம குஜராத்ல பிறந்த ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரெண்டு மாநிலங்களுடைய புகழை பரப்புறாங்க. அந்த மண்ணை சேர்ந்த நாம நம்முடைய மண்ணுடைய புகழை எவ்வளவு பரப்புங்கிற பாத்துங்க. காசி தமிழ் சங்கமம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வா மாறி நிற்கும் போது அதற்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய நல்ல நடக்கக்கூடிய இடம் கூட இருக்கட்டும். நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களா இந்த இடம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்பாரத்து கிடந்த இடம். இது வந்து யாருமே கவனிக்காம இருக்கிற ஒரு இடம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு எப்படி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த காசி தமிழ் சங்கம் மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு சராசரியா 20,000 பேர் இங்க வர்றாங்களாம். 20,000 பேர். அப்ப ஒண்ணும் இல்லாத இடத்தை எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா மாத்தக்கூடிய திறமை இந்த பாரத பிரதமருக்கு பாருங்க. அதனாலதான் அமெரிக்காவுக்கு போனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட பாரத பிரதமருக்கு சேர் எடுத்துறாரு. அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல இந்தியா நிக்குது, அந்த இடத்துல பாரத பிரதமர் நிக்கிறாரு. காசி தமிழ் சங்கம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய அடிக்கடி வாங்க, வெரி ஃப்ரீக்வெண்டா வாங்க. காசி தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப அப்புறப்பட்ட நான் தான் நினைப்பேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது வையக்கரையில, மதுரை பக்கம் சிறுவத்துல. ஆனா என்னுடைய சொந்த ஊர் பீகார், இங்க இருந்து ஒரு 3 மணி நேரத்துல. சோ இந்த பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த யூபிக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய அந்த கங்கை கரைக்கும் வையக்கரைக்கும் ஒரு பெரிய சந்தர்ப்பம் வந்து பெரிய சம்பந்தம். அது ஒட்டுமொத்த புண்ணிய நதிகள் இருக்கக்கூடியது. அந்த ஆச்சரியமான புண்ணிய நதிகளை நம்ம இருந்தோம், அதுக்கு தொடர்பு இருக்கிறது ஒரு பெரிய பெருமை. ஒவ்வொரு தமிழனுக்கும் மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்தியனுக்கும், ஒவ்வொரு இந்துக்கும் இந்த காசி தமிழ் மண்ணும் பெருமைக்குரியது. இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.